சைடில் ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த சின்ன ஜாரை எடுத்து என்ன பண்ணுவோம்னா இந்த பாதாம், கொஞ்சம் பாதாம், அப்புறமா டேட்ஸ், ஒரு 5 டேட்ஸ் போடுங்க. பாதாம் வந்து கையில் எவ்வளோ வருதோ தூக்கி இப்படி எடுத்து போகணும். ஓகே, கொஞ்சம் போட்டுக்கோங்க பாதாம் டேஸ்ட். அச்சோ, இது தூக்கி எங்கே போட்டுருக்கீங்க? ஐயோ ஐயோ. ஓகே, நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணணும்னா பிளெண்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்னா பிளெண்ட் பண்ண போகிறோம். இதை தூக்கி கரெக்டாக இங்கே லாக் பண்ணணும். ஓகேவா? லாக் பண்ணிட்டு நீங்கள் எப்படி எடுத்துவாங்க வருதா இல்லையா? வரல. ஸோ கரெக்டாக லாக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த பட்டன் இருக்குல்ல, இதை வந்து இப்படி நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும். அப்போ தான் அது பிளெண்ட் ஆகும். ஓகே, இப்படி சவுண்டு கேட்டாலும் பயப்படக்கூடாது. அது என்னன்னா உள்ள இருக்கிற ஆல்மண்டோட வேலை. ஓகே, அது வந்து டகுடு குடுகுடு அங்கே இங்கேயுமா போயிட்டு வரும். பயப்படக்கூடாது. இப்படி ஆஃப் பண்ண அப்புறமா பொறுமையாக எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். பாருங்க, எல்லாமே சூப்பராக பிளெண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது அப்படியே எடுத்துடணும். ஓகே, கரெக்டாக எடுத்து இப்படி இங்கே தனியாக வச்சுட்டு நெக்ஸ்ட் இங்கே நம்ம தனியாக பால் வச்சுருந்தோம்ல, அதை எடுக்கணும். அதையும் கரெக்டாக லாக் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கொஞ்சம் நீங்கள் வந்து சுகர் எடுத்துக்கோங்க. எடுத்து அப்படியே போட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் வேணுமோ அவ்வளோத்துக்கு. எனக்கு நிறைய டேஸ்ட் வேணுனால நான் இவ்வளோ போட் பண்ணுறேன். அப்புறமா இங்கே பிளெண்ட் பண்ணி வச்சோம்ல, அதை எடுத்து இதில் போடணும். டேட்ஸ் போட்டனால கொஞ்சம் ஸ்டிக் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து இப்படி போடணும். இதெல்லாம் இருக்குது. அப்புறமா என்ன பண்ணணும், ஓகே எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இது எல்லாமே டேஸ்ட்டுக்காக போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த பழம், ஓகே பனானா, இதை என்ன பண்ணணும்னா ஹாஃபாக கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் எடுத்துக்கிட்டா போதும். இதை எப்படி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மெயினா பூஸ்ட் ஹார்லிக்ஸ் இல்லைன்னா ஃப்ளேவரே நல்லா இருக்காது. இது உங்க இஷ்டம். நீங்க ஒரு பேக்கெட் போட்டுக்கலாம், 2 பேக்கெட்ஸ் போட்டுக்கலாம். நான் 1 பேக்கெட் தான் போடுறேன், அதுவே போதும். சாக்லேட்ஸும் போட்டுக்கலாம். சாக்லேட் டேஸ்ட் வேணும்னா நீங்கள் சாக்லேட் போட்டுக்கலாம். இல்லைன்னா பழம் டேஸ்ட்டு தான் கொஞ்சம் அதிகமாக தெரியும். அந்த பழம் டேஸ்ட் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம சாக்லேட் போட்டுக்கலாம். ஓகே, இது என்னப்பா இவ்வளோ கவர்ஸாக இருக்குது? வச்சு கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும், we have to blend it. எல்லாம் போட்டுட்டோம்ல, blend பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். டேஸ்ட் எல்லாம் நல்லா வந்திருக்காங்க. லெட்ஸ் டேஸ்ட் இட். அப்படியே கொஞ்சமாக எடுத்துக்கோங்க.
கையிலெல்லாம் எடுத்துக்கிறாதீங்க, ஸ்பூன் வேணும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இனி நம்ம சர்வ் பண்ண போகிறோம். ஓகே, சர்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துக்கலாம். இதில் எடுத்தீங்கன்னா இன்னுமும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம இதை வந்து டிட்டாச் பண்ணலாம். ஓகேவா? இப்போ கீழே விழுந்தது வேற எதுவுமே இல்லை, டேட்ஸ் தான் ஒழுங்கா கிரைண்ட் ஆகல போல. ஓகே, ஐயோ பாருங்க, டேட்ஸ் ஒழுங்கா டேட்ஸ் கிரைண்ட் ஆகலை. ஸோ அது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஸ்பூன் வச்சு டேஸ்ட் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஷேரிங். So your amazing homemade shawarma shake is ready.